ஆதிரைக்கு கொடுக்க வேணான்ற மாதிரி நான் டிசைட் பண்ணி நம்மள யாரோ ஒருத்தர் வாங்கிக்கலாம்னா உனக்கு வந்ததை நீ தூக்கி ஆதிரைக்கு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் சொல்லி அது உன் கேம் தானே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீ கூட தான் போய் கனி கூடவும் எனக்கு சபரி பிடிக்காது போய் பேசுகிறேன், நான் எதுவும் சொல்லலை. அப்போ அதே மாதிரி தான் கமருதீனோ இல்லைனா வந்து வினோத்தோ எனக்கு யார் கூட தோணுதோ அப்போ வந்து எனக்கு அந்த கேமை எனக்கோட ஸ்ட்ராட்டஜிக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது தப்பில்லை தானே. அப்போ இன்னைக்கு அப்படி தானே ஆச்சு. டபுள் ஃபேஸ்ன்னு சொல்கிற இடத்துல கனியை வந்து இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது பாரு சொன்னாங்கன்னு சொல்லும்போது கனியையும் சபரியும் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அந்த டீம்ல யாரையுமே சொல்லக்கூடாது, கெமி யாரையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதிரை கூட சொல்லியிருக்கலாம் இங்கே அங்கே இருக்காங்க, டபுள் கேம் ஆடுறாங்க, டபுள் ஃபேஸ் இருக்குன்னு. எதுவுமே சொல்லாமே ரம்யஜோ இருக்கு, அவ்வளோ இருக்குமே. ரம்யஜோன்னு எகுருவாரு, ஏன் ரம்யஜோவை சொல்லலை? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் கலையை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க கேமை அவங்கவுங்க ஆடும்போது அது தனக்கு சாதகமாக மட்டுமே இருக்கணும்னு ஒரு சிலர் யூஸ் பண்ண அந்த கேமை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்க்ளூடிங் பாருவா கூட இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், திவாகர் யாராக வேணா இருக்கட்டும், அந்த கேம் ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கான ஒரு நியாயமான விஷயங்களை எடுத்து வைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல திவாகர் சார் ரொம்ப ஃபன்னாக தான் போயிட்டுருக்காரு. அப்படின்னாலுமே அவர் ஒரு சில்லாவளி பண்ணார் லைவ்ல, அது வந்து லைவ்ல வந்துச்சு, எபிசோடில் வரல. அதுவும் திவாகர் பாருக்கான அந்த ஒரு பிரேக்கப் வர்றதுக்கான பிரேக்கப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அண்ணா தங்கச்சி தான் பழகுறாங்க, அதுலேயே ஒரு விஷயம் பண்ணார் திவாகர். நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுவுமே ஒரு ரீசன். இப்போ எப்படி அந்த ரேம்ப் வாக்கில் வந்து விக்ரம் வந்து எடுத்து வைக்கிறாரு இல்லைங்களா, ஒரு அக்யூசேஷன், ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறார், கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இல்லைங்களா. அப்போது பாருவும் திவாகரும் அந்த ரேம்ப் வாக் பண்ணோன்னு சொல்லி பிரவீன் அப்சர் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்களோட பர்சனல். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க தன்னை செலிபிரிட்டியாவோ இல்லை ஃபேம் ஆக்கணும்னோ இல்லை ஏதோ ஒரு அவங்களோட கேரியருக்காகவோ இல்லை அவங்க ஒரு ட்ரீம்காகவோ வராங்க அப்படின்னும் போது கேம் உள்ள விளையாடுறது, டாஸ்க்காக விளையாடுறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ஃபேஷன் ஷோ அந்த மாதிரி ஷோஸ் வரும்போது இல்லை தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை காட்டணும் இல்லை தனிப்பட்ட முறையில் தங்களை எப்படி காட்டிக்கணும் போது அவங்க இஷ்டம். அது பாரு அது அப்படி தான் பண்ணணும்னு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்போது சுபிக்ஷா கூட வந்துட்டு அவர் வந்து பண்றாரு, சுபிக்ஷா ஓகே சொல்றாங்கன்னா அப்போ சுபிக்ஷா வந்து திவாகர் கூட வந்து பிரச்சனை. அப்போ ஏன் ரம்யா ஜோ சொல்லியிருக்கலாமே, ரம்யா ஜோ சொல்லலை? சுபிக்ஷா சொல்றாங்கன்னா ரம்யா ஜோவும் சொல்லியிருக்கலாம்ல. அப்போ திவாகர் கூட பார்வை பண்ணுன்னு சொன்ன பிரவீனோ மற்றவங்களோ அப்போ திவாகர் கூட அரோராவை பண்ண சொல்லியிருக்கலாம், இல்லை மற்றவங்க யாரையாச்சும் பண்ண சொல்லியிருக்கலாம், அப்சரா இவங்களை பண்ண சொல்லியிருக்கலாம் போது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கான ஒரு சாய்ஸ் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ இல்லை யார் கூட யார் கம்ஃபர்ட்டாக உட்காந்து பழகணுன்றதோ இல்லை அடல்ட் ஜோக்ஸ் அடித்தாலுமே வந்து அதை ஒருத்தவங்க வந்து ஒரு சிலருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது ஓகேவா போயிடும். இப்போ வினோத் அண்ணெல்லாம் வந்து திவாகரை திட்டுறாருன்னா ஒரு இடத்துல அது காமெடியாக போயிடுது, ஒரு இடத்துல அது சீரியஸாக போயிடுது. திவாகரனும் ஒரு சிலர் பேசுறது காமெடியாக எடுத்துக்கிறாரு, இவர் யாராச்சும் சொன்னால் அவங்க அஃபண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரம்யா ஜோ கிட்டலாம் அவர் விளையாடுறதே இல்லை அப்படின்னும் போது சுபிஷா கிட்ட பேசுறாரு, அரோரா கிட்ட, ஆதிரை கிட்ட பேசுறாரு, விஜய் நந்தினி இருக்கும் போதுமே பேசுறாருன்னா அவங்களாம் அது சீரியஸாக எடுத்துக்கலாம், காமெடி எடுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னும் போது இந்த ஃபேஷன் ஷோன்னு அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் ரேம்ப் வாக்குன்னு வரும்போது அது அவங்களோட இஷ்டம். ப்ளஸ் அண்ணன் தங்கச்சின்றதுலேயே இவங்க பேசியிருக்காங்கன்னு போது அந்த ஃபேஷன் ஷோவில் அவங்களுக்கு அமருதீன் கூட கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து சுபிக்ஷாக்கு வந்து பெருசாக வந்து எல்லாரையும் அண்ணன் கூப்பிடுறதா நான் திவாகர் அண்ணன் கூட செய்கிறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அப்படின்னும் போது நம்ம அந்த பர்சனல்குள்ளே போக முடியாது. இதில் இன்னொரு விஷயமும் திவாகர் நேற்று என்ன பண்ணார் அப்படின்னா இப்படி இவர் சீரியஸாக பேசினாலுமே அது ஃபன்னாக போயிடுது அப்படிங்கிற இடத்துல இவர் வந்து அந்த இவரை சீரியஸாக யாரும் எடுத்துக்கலன்றது அவருக்குமே தெரியுது. இவர் என்ன காமெடி பண்ண, ஏன்னா இவருக்குமே மேரேஜ் ஆகல அப்படின்னு சொல்லும்போது தனக்கான மேரேஜ் விஷயங்கள்ல அவருமே கொஞ்சம் வந்து எப்படா கல்யாணம் ஆகணுன்ற ஒரு விஷயத்துல தான் அவரும் இருக்காருன்னா அவர் ஃபன்னா சொல்றாரு எல்லாரும் கூட, அதனால தான் ஃப்ளோட் பண்ற மாதிரி போனாலுமே அது ஃபன்னா போயிடுது, ஃபன்னா எடுத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆத்ரி ஆகட்டும், அரோரா ஆகட்டும், விஜய் நந்தினி ஆகட்டும் எல்லாருமே பண்றாங்கன்னும் போது இவங்க பாரு அந்த டிஸ்டன்ஸை வச்சிருக்காங்க, அண்ணன் தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல கமருதீன்மே வந்து ஃப்ளோட் பண்ற மாதிரி பாரு கிட்ட பேசும்போது அவங்களுக்கு அப்போ இஷ்டம் இல்லை, அவங்க ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்கள சொல்றாங்க அப்போ கூட சண்டையா இருந்தது, இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஏன்னா இப்போ நீ மாற ஆரம்பிக்கிற, இல்லைனா இப்போ நம்மளுக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உங்க பர்சனல், இதை ஹோஸ்ட் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இது போன சீசன்ல கேட்கணும்னாலுமே விஷால் தர்ஷிகா விஷயம்லாம் கேட்டிருக்கணும், அன்ஷிதா விஷயம்லாம் ஹோஸ்ட் தான் ஒரே அடிச்சிட்டால, அது அவங்க பர்சனல், அதுக்குள்ள நம்ம போக வேணான்னு. இப்போ துஷார் அரோராவும் அப்படிதான் போகும், எஃப்ஜே ஆதிரையும் அப்படிதான் போகணும், அவங்க ஷோ அப்படிதான் கொண்டு போகணும்னு டிசைட் பண்ண அப்புறம் நம்ம அதை கொஸ்டின் பண்ண முடியாதுன்னா அது அவங்க கண்டஸ்டன்ஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் அப்படின்னும் போது டிஆர்பி ரேட்டிங்காகவோ இல்லை கமர்ஷியலுக்காகவோ அது அவங்க இஷ்டம். அப்போ இந்த ஃபேஷன் ஷோன்னு வரும்போதும் அது அவங்களோட ஸ்பேஸ், பாரு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த இடத்துல திவாகர் என்ன பண்ணாருன்னா ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன் நானுன்ற மாதிரி ஒன்று சொல்றாரு. அவர் ஃபன்னா சொன்னாலுமே அவர் சீரியஸாக சொன்னாரோ ஃபன்னா சொன்னாரோ, ஏன்பா ஒரு பொண்ணு 2 வாரமா உங்களை தங்கச்சி அண்ணன் தான் சொல்லிட்டு இருக்கு, அந்த வீட்டில் எல்லாருமே உங்களை அண்ணன் தான் சொல்றாங்க, சுபிக்ஷா எல்லாருமே அண்ணன் தான் சொல்றாங்க, ஆனால் நீங்க இப்படி
இப்படி ஓப்பனா ஒரு விஷயத்த வந்து ஒரு ஷோல சொல்லும்போது, ஏற்கனவே வந்து வெளியில பாரு, திவாகர் அப்படின்னும்போது, அந்த ஒரு கூட்டணி சரியில்ல கலைன்னும் போது அவங்களுக்கு ஒரு விஷயம் நெகட்டிவா போகுதுன்னு ஆப்வியஸா அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கேம்க்காக அவங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்க மேரேஜ் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அது கிண்டலா போய் அந்த லைவ்ல போச்சு. இப்படி ஒரு விஷயத்த அவர் கேட்டோனே அந்த பொண்ணு கோவம்லாம் படல. சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டு, பாருடா இவரு அண்ணா அண்ணன்றா 2 வாரமா கூப்பிட்டுட்டு இருக்கான். கடைசியில வந்து இப்ப என்கிட்டயே வந்து இந்த கேள்வி கேட்கிறாரு அப்படின்னும்போது பக்கத்துல கமருதீன்லாம் இருக்காரு. அப்போ வந்துட்டு பாரு வந்து பெரிய கொஞ்சம் பேக்ரவுண்ட் பெருசுதாங்க. ஸோ அந்த சொத்து அப்படின்லாம் சொல்லும்போது, சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல அவங்க கண்ணு அழகா இருக்கு அப்படின்லாம் சொல்லி இவரு சொல்றாரு. அந்த பொண்ணு என்னண்ணா இப்படி பண்ணிட்டு இவ்வளோ அதுக்கா இவ்வளோ நாள் நான் அண்ணன்னு சொல்லி பழகுனேன்னு சொல்லி விளையாட்டா அந்த கான்வர்சேஷன். ஆனாலுமே இந்த விஷயம் ஏதோ ஒரு இடத்துல பாருக்கு இனிமே இவர் கூட இன்னும் பவுண்டரி செட் பண்ணணுங்கிற ஆங்கிளுக்கு வரும் அப்படின்னும் போது, ஸோ அந்த ரேம்ப் வாக் ஆகட்டும், இது ஆகட்டும், அந்த பொண்ணு எல்லார் கூடயும் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சிருக்கா. அந்த பொண்ணுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கும். அப்போ அந்த பவுண்டரிஸ் வந்து எந்த லெவலுக்குன்றது அந்த பொண்ணு தான் டிசைட் பண்ணணுமே தவிர மற்றவங்க டிசைட் பண்ண முடியாதுன்னா, அது திவாகரா இருந்தாலும் சரி, கமருதீனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஏன் சபரியா இருந்தா கூட சரி. அப்போ வந்து சபரிக்கிட்டயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு உள்ள அந்த ஒரு விஷயமும் போகுது. கனியக்கா அதை சொல்லுவாங்க. உன் ஒய்ஃப் மெட்டீரியலா அந்த பொண்ணு அப்படின்னு ஒரு இடத்துல அந்த டாஸ்க் பொம்மை டாஸ்க் இதெல்லாம் வரமாட்டேங்குது. கனியக்கா சில வேலை பண்றாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க அந்த உன் ஒய்ஃப் மெட்டீரியல் இருக்குடா அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ வந்து அவங்கள அவுட் பண்ண செய்யதும் சொல்லும்போது அப்படிலாம் சொல்லாத நான் காண்டாயிருவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு சபரி. அப்போ வந்து இந்த சைட்ல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லயுமே அது ஒரு ஃபன் கான்வர்சேஷனா சுபிக்ஷா இவங்கெல்லாம் அரோரா இவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க. ரம்யா ஜோ எல்லாம் பேசுவாங்க. வியானால உங்களுக்கு யாருக்காவது இந்த வீட்டில் யார் மேலேயாவது இருக்கா சாஃப்ட் கார்னர் லவ் அப்படி இப்படின்னும் போது இருக்க ஒரு ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி நான் நைட் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாருல சபரி இப்போ அப்பதான் போகும். சபரி செஞ்சு கொடுத்தோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா இருக்கும். நான் நீ மட்டும் தான் செஞ்சு கொடுக்கணும், நீ மட்டும் தான் செஞ்சு கொடுக்கணும். 2 பேருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். 2 பேரும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா ஒரே ஃபீல்ட்ல இருக்காங்க, ஒன்னா பழகுறாங்க, அவங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வெளியிலுமே இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது, பார்க்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது. பட்டும் படாம தான் சொல்லி வைப்பாங்க. அப்ப எல்லாருமே கலாய்ப்பாங்க. எல்லாரும் ரம்யா ஜோ எல்லாருமே கலாய்ப்பாங்கன்னும் போது இந்த வீட்ல அதே உசுப்பேத்துவாங்க கனி அக்கா சபரி கிட்ட. சோ அதுக்கப்புறம் தான் 2 பேருக்குமான டிஸ்டன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். சோ இவங்க சபரி வந்து பாரு சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல வந்து பாரு வந்து சபரி தனக்கான ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததும் உண்மை. இப்போ அது பஞ்சாயத்து ஆயிருக்கிறதும் உண்மை. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல நிறைய பேர் விளையாடுறதும் உண்மைனா அதுல கனி அக்காவும் இருக்கிறாங்க, ரம்யா ஜோவும் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ பாரு வந்து கமருதீன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது அங்க இன்னுமே ஒரு விஷயங்களை வேற மாதிரி மாத்தோம்னா திவாகர் இப்போ புதுசா அதுக்குள்ள ஒரு குண்டு போட்டு வந்து பாரு நானே உன்னை கல்யாணம் பண்ணி நீ என்ன பேச எனக்கு யாருமே பொண்ணு கிடைக்கல பேசாம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டதெல்லாம் வந்து ஒரு அண்ணா தங்கச்சி அப்படிங்கறத நீங்க ஃபன்னா சொல்றீங்களா, நீங்க எதை ஃபன்னா சொல்றீங்க, எதை சீரியஸா சொல்றீங்க அப்படிங்கிற இடத்துல திவாகரோட இமேஜை கொஞ்சம் டவுன் ஆக்குமோ இந்த வீக்ல. மேபி அது வந்து 1 hourல வரல, லைவ்ல போச்சு. ஆனா நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிச்சு லைவ் பாக்குறவங்களுக்குலாம். இப்போ இதுக்கு மேல பாரு